பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வசனம் சங்கீதம் 118:27. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் இருக்கிறார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சங்கீதம் 34:5 நாம் பார்க்கிறோம். அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வசனத்திலே தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே சர்வாங்க தகன பலி, போஜன பலி என்று பலவித பலிகள் காணப்பட்டது. ஆனால் புது உடன்படிக்கையின் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவர் நம்மோடு செய்த பலிக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற சில பலிகள். ஆண்டவர் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறார். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று வாசிக்கிறோம். ஸ்தோத்திர பலியிட்டு தேவனை மகிமைப்படுத்துவதை அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது சொன்னது போல தேவனை எப்பொழுதும் துதித்து கொண்டு இருப்போம் என்றால், அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு நாம் மகிமையை செலுத்தி கொண்டிருப்போம் என்றால், தேவன் நம்மை பிரகாசிப்பிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. அது மாத்திரமல்ல, யோனா அன்றைக்கு மீனின் வயிற்றில் இருந்தபோது யோனா 2:9 நாம் வாசிக்கும் பொழுது, நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொன்னபோது கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்ட போது மீன் யோனாவை கக்கிற்று என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மை பிரகாசிக்கக்கூடாதபடி தடை செய்கிற எல்லா காரியங்களிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க, தேவனை இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ரோமர் 12:1 வாசிக்கிறோம், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பலி. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த சரீரமாகிய ஆலயத்தை தேவனுக்கென்று நாம் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்போம் என்றால், நம்முடைய இருதயங்களை, சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களையும் அவருக்கு பிரியமாய் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதத்திலே கடைசியில் நாம் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 21:23 வாசிக்கும் பொழுது, நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது என்று பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்று பார்க்கிறோம். நாம் சரீரங்களை தேவனுக்கு ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை நம் மூலமாய் வெளிப்படுகிறது. தேவனுடைய மகிமை நம்மை நிறைத்து நம்மை பிரகாசிப்பிக்க செய்கிறது. ஆகவே நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமாய் ஆராதனை செய்வோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிப்பார். நாம் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.